வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நான் உங்கள் CAV ராஜ்குமார், தஞ்சாவூர். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் கொஞ்சம் முக்கியமானது. புதிய வருமான வரி சட்டம் 2025 பத்தி நெறைய பேர் பயந்து குழப்பத்தில் இருக்காங்க. சமூக வலைத்தளங்கள்ல கேஷ் வச்சா கைது, கேஷ் டெபாசிட் பண்ணா நோட்டீஸ் வரும்னு பயமுறுத்துற வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கு. ஆனா, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா பெரிய அளவுல நிம்மதியா இருக்கும். முதல் விஷயம், இது புதிய சட்டம் இல்ல. இது நாம் 1961 இருந்து பயன்படுத்திட்டு இருக்கிற இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961 எடுத்து முழுவதும் ஒழுங்குபடுத்தி எழுதிய ஒரு மறுசீரமைப்பு தான். ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம வீட்டில் பழைய கோப்பு ஒன்று இருக்கும். அதில் சில பக்கங்கள் கிழிஞ்சு போயிருக்கும். சில இடங்களில் மீண்டும் மீண்டும் எழுதியிருப்பாங்க. அந்த கோப்பை முழுவதும் எடுத்து தேவையானதை மட்டும் அழகாக ஒழுங்குபடுத்தி புது கோப்பாக போட்டால் அதுதான் இந்த 2025 சட்டமும். இந்த சட்டத்தின் உண்மையான நோக்கம் என்ன? எளிமைப்படுத்தல். சட்டத்தை படிக்கவும் புரிஞ்சுக்கவும் சுலபமாக ஆக்குறது. ஆனால் ஒரு உண்மையை நேரடியாக சொல்கிறேன். இந்த சட்டம் வரி விகிதங்களை குறைக்கல. இது சட்டத்தை எளிதாக புரிஞ்சுக்க சட்டம். இப்போ சில முக்கிய மாற்றங்கள். பழைய 800+ பிரிவுகளை 596 ஆக குறைச்சிருக்காங்க. அசஸ்மெண்ட் இயருக்கு பதிலாக டாக்ஸ் இயர் என்ற ஒற்றை சொல்லை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. TDS விதிகளை ஒழுங்குபடுத்தி இருக்காங்க. இப்போ எல்லாமே டிஜிட்டல். AIS, UPI, GST ரிட்டர்ன்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல இணைக்கப்பட்டு இருக்கு. இதுதான் டேட்டா ட்ரிவன் டாக்ஸேஷன். கேஷ் பற்றிய பயம். உண்மை என்ன? சட்டம் எங்கேயும் கேஷ் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லலை. விளக்கம் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு சிறிய கடைக்காரர் சேல்ஸ் ரெஜிஸ்டர், பர்ச்சேஸ் பில்ஸ் எல்லாம் சரியாக வச்சுருந்தா அந்த கேஷ்க்கு விளக்கம் இருக்குது. எந்த பிரச்சனையும் வராது. அதனால் நாம் என்ன பண்ணணும்? பதிவு இல்லாத கேஷ் பயன்படுத்தக்கூடாதுன்னு விழிப்புணர்வோடு இருக்கணும். இதுதான் முக்கியம். இந்த சட்டம் உடனடியாக அமல் ஆகாது. 2026-27 வரை பழைய சட்டமே தான் இருக்கும். அதனால் இப்போவே பயப்பட வேண்டாம். எந்த சட்டம் வந்தாலும் ஒரு அடிப்படை உண்மை மாறாது. நேர்மை ப்ளஸ் ஒழுங்கான கணக்கு பதிவுகள் இருந்தால் எந்த சட்டமும் உங்களுக்கு எதிரியாக மாட்டாது. புதிய வரி சட்டம் பயப்பட வேண்டிய ஒன்று அல்ல, தயாராக இருக்க வேண்டிய ஒன்று. நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.